பிரைஸ் லார்ட். பைபிள் எப்படி படிக்கிறது உங்களுக்கு புரிய மாதிரியே சிம்பிளாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு. ஏன் பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பைபிளை ஸ்டார்டிங்லேருந்து படிக்கக்கூடாது. பைபிளை விட்டு விட்டால் படிச்சு தான் உங்களுக்கு புரியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கீத பகுதி படிங்க, ரெண்டாவது நீதிமொழிகள் படிங்க, அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிங்க. அது முடித்த பிறகு டேரெக்டாக ஆதியாகமத்துக்கு போங்க. அங்கேருந்து யோபு புஸ்தகம் வரைக்கும் படிங்க. அதை முடித்த பிறகு யோவானுக்கு போங்க. யோவான் முடித்த பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாங்க. அங்கேருந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் போயிட்டு புதிய ஏற்பாட்டில் எல்லா அதிகாரத்தையும் படித்து முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏசா வாங்க, தானியேல் வாங்க, அப்படியே டேரெக்டாக பழைய ஏற்பாடை முடியுங்க. இந்த பிரசங்கி, உன்னத பாட்டு, நீதிமொழிகள், சங்கீதம் இது நீங்கள் டெய்லியும் படித்தா கூட சூப்பர் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது வாழ்க்கையோட அர்த்தத்தை நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்க. பைபிள் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 அதிகாரத்தை படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 வசனம் படிங்க, அதுவே போதுமானது. ஒரு நாளைக்கு 2 வசனம், 3 வசனம், 4 வசனம் சொல்லி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் பைபிளை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நீங்களும் ஃபுல்லாக முடிப்பீங்க நீங்கள் விசுவாசிக்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மறக்காமல் அமைச்சிடுங்க. காட் பிளஸ் யூ.